அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ கான்செப்ட்டில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் கேரை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அஸ்யூஷுவல் உங்கள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து எஸ்பிஓ கேரு, எஸ்பிஓ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ எஸ்பிஓ கேரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஃபிலியேட் வேல்யூ நம்ம வந்து விட்ராவல் கொடுத்துருக்கோம், பேமெண்ட் வரல, அது வந்து நம்ம வந்து கொஸ்டினுங்க ரைஸ் பண்ணக்கூடாது. ரீஃபண்டு கொடுத்துருக்கேன், நான் வந்து கொடுத்துட்டேன், இன்னும் பணம் வரலன்ட்டு அதையும் கேட்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து நான் முடிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, ஸோ அது ரிலேட்டடாகவும் கேட்கக்கூடாது. பணத்தை திருப்புறதுக்காக இன்னொன்று விட்ராவல் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எஸ்பிஓ கேரில் வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இதில் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓ கவர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த ஒர்க் த பேஅவுட் ப்ளீஸ் யூஸ் த எஸ்பிஓ கேர் ஃபார் ஆப்ஷன்ஸு. ஸோ இப்படி என்னென்னா கொஸ்டின்ஸு, நீங்கள் இஷ்யூஸு ரிலேட்டட் எதனா இருக்குது, ஒர்க்கில் வந்து பேஅவுட் ஆட் ஆகலை, எரர் வருது, ஸோ ஏதோ உங்களுக்கு இஷ்யூஸ் வருது, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் யூ ஹேவ் த சப்மிட்மெண்ட் யுவர் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் வெயிட் த ரிப்ளை ஃப்ரம் யுவர் அட்மின் டீம். நீங்கள் ஒன்ஸ் வந்து எஸ்பிஓ கேரில் இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அட்மினில் வந்து ரீப்ளே வரும். ஆஃப்டர் சப்மிட்மெண்ட் யுவர் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் யூஸிங் த எஸ்பிஓ ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து எஸ்பிஓ ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சப்மிட்மெண்ட் கொடுத்துட்டிங்களா இல்லையான்னு கரெக்டாக வந்து ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அட்மின் டீமில் வந்து ரீப்ளே வரும். ரீப்ளே வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். ஆஃப்டர் சப்மிட்மெண்ட் யுவர் ரெக்வஸ்ட் வில் பி ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் எஸ்பிஓ அட்மின் டீம் வித்தின் 4 ஒர்க்கிங் டேஸ். நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஃபோர் ஒர்க்கிங் டேஸ். ஓகேவா. ஸோ 4 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் ரீப்ளே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நீங்கள் என்ன ப்ராப்ளம் கிரைட் பண்ணியிருக்கீங்க, டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அது டிக்கெட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட்டுங்கன்னா, இஃப் யூ ஹேவ் த எனி பெண்டிங் ரிக்வஸ்ட் யூ வில் be not be able to the submitment new request. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்த ரிக்வஸ்ட் மறுபடியும் கொடுக்கக்கூடாது. அந்த ரிக்வஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் ஆன்சர் வந்துடுச்சுன்னா அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம். மறுபடியும் டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டு கூடாது. ஸோ அந்தமாதிரி சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஃபோர் சப்மிட்மெண்ட் ப்ளீஸ் என்ஷூர் யுவர் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் யுவர் இஷ்யூஸ் அண்ட் டவுட்ஸு. நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு சப்மிட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன இது கிளியராக வந்து கேட்டுக்கணும். ஓகேவா. கிளியராக வந்து நீங்கள் சப்மிட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட்டு, இஃப் யூ ஹேவ் த சப்மிட்மெண்ட் எனி அப்ஜெக்டிவ் லாங்குவேஜ் ஸ்கேம் இன் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யுவர் அக்கௌண்ட் வில் பி டெர்மினேட் அண்ட் ஆல் பெண்டிங் பேமெண்ட் வில் பி கேன்சல்டு. நீங்கள் வந்து தப்பான ஏதோ கேள்வி கேட்குறீங்க, ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக கொடுக்குறீங்க, நீங்கள் ஸ்கேமாக ஏதோ கொடுக்குறீங்களா, ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எதனா நீங்கள் எஸ்பிஐ கேரில் வந்து சப்மிட்மெண்ட் கொடுப்போம், இவங்க செக் பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்தமாரி ஒன்று டைப் பண்ணும்போது விட்ராவல் ரிக்வஸ்ட் எதனா கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து டோட்டலாகவே நான் கேன்சல் பண்ணிவிடுவேன், உங்கள் ஐடியும் பிளாக் பண்ணுறேன். ஸோ அந்தமாரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை அதுக்கேற்ற மாரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். இதில் வந்து எப்படி எஸ்பிஓ கேரில் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேமு, மெயில் ஐடி கேட்கும். இதை வந்து செலக்ட் த கேட்டகரி வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் ரிலேட்டட் என்ன பிரச்சனையா அது கொடுத்துக்குங்க. எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜில் என்ன பிரச்சனையா இது கொடுத்துக்குங்க. அதர்ஸ் கொடுத்துட்டு இதுதான் டிஸ்கிரிப்ஷன், இந்த பாக்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவாக வந்து பார்த்துட்டு சப்மிட்மெண்ட்டு கொடுத்துருங்க. சப்மிட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணணும். எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வந்து பெண்டிங்னு காட்டும். ஓகேவா. ஸோ நம்ம தெர் இஸ் நோ ரிக்வஸ்ட், இப்போ நம்ம எதுவும் ரிக்வஸ்ட் கொடுக்கல அதனால் காட்டல. ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இந்தமாரி காட்டும். இந்தமாரி தெளிவாக எஸ்பிஓ கேரில் உங்களுக்கு என்ன டவுட்ஸு இந்தமாரி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு வந்து ஆன்சரபிள் வந்து எஸ்பிஓ கேரில் வந்து வரும். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.